பாரமைக்சோ அப்படிங்கிற தீநுண்மினால தான் பொண்ணுக்கு வீங்கி ஏற்படுது. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதுக்கும் தாடைக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது இந்த கன்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த கன்னங்கள் வந்து வீங்கிரும். ஸோ இதான் வந்து பொண்ணுக்கு வீங்கி. இதை யார் வந்து அதிகமாக இந்த பொண்ணுக்கு வீங்கினால பாதிக்கப்படுறாங்கன்னா குழந்தைகள், வளரிளம் பருவத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ என்ன எதுக்காக இந்த பொண்ணுக்கு வீங்கி நோய் பற்றி பார்க்குறோம்னா, இந்த நோய் வந்து இப்போ சமீப காலமாக அதிகமான எண்ணிக்கையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க. ஸோ அதனால மத்திய அரசுடைய தேசிய தடுப்பூசி அட்டவணையில் இந்த நோய்க்கான தடுப்பூசியும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வந்து மத்திய அரசுகிட்ட வலியுறுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த தேசிய தடுப்பூசி அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 11 வகையான தடுப்பூசிகள் வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது 12 வகையான நோய்களுக்கு 11 வகையான வேக்சின் தடுப்பூசிகள் வந்து செலுத்தப்படுது. இப்போ இதில் பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கும் தடுப்பூசியை வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை வந்து வலியுறுத்திருக்காங்க மத்திய அரசுகிட்ட. தேசிய தடுப்பூசி அட்டவணை இருக்கு இல்லையா, அதுல வந்து எம்ஆர் தடுப்பூசி வழங்குறாங்க. எம்ஆர் தடுப்பூசி அப்படிங்கிறது எதுக்காகனா மீசல்ஸுக்கும் ரூபெல்லா நோய்க்கும் வழங்கப்படுது. இப்போ என்னன்னா எம்எம்ஆர் அப்படின்னு தடுப்பூசி மீசல்ஸ், மம்ஸ், அப்புறம் ரூபெல்லா மம்ஸ் நோய்க்கும், ஏன்னா பொண்ணுக்கு வீங்கிங்கிறது மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லிட்டு மம்ஸ் நோய் அழைக்கப்படுது. ஸோ மம்ஸுக்கும் சேர்த்து வழங்கணும் தடுப்பூசின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வீங்கி வந்து நோய் பார்த்தீங்கன்னா பாரமைக்சோ தீநுண்மியால ஏற்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகளில் வீக்கம் ஏற்படுது. ஸோ அதனால அவங்களுக்கு வலி அதிகமாக, இந்த உறுப்புகள், இந்த கண்ண பகுதியெலாம் வந்து அதிகமான வலி ஏற்படுது. என்னென்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தலைவலி, பசியின்மை, கன்னங்கள் வந்து வீங்கிரும். ஸோ ஒரு வீக்கம் இருந்தாலும் என்ன அந்த நினைச்சா நம்ம சோர்வாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பரவுதுன்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இருமுறது, தும்முறது, அவங்களோட சளி, உமிழ்நீர் துவளைகள் மூலமாக பிறருக்கு பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்து பரவுது.